வணக்கம் குருஜி. ஆத்ம நிஷ்டையை சன்னியாசிகள் மட்டுமே அடைய முடியுமா? குடும்பத்தில் இருப்போர் அடைய ஏதேனும் வழி இருக்கிறதா என்று சொல்லுங்கள். அப்படி கிடையாதுமா. ஆத்ம நிஷ்டையை சன்னியாசிகள் தான் அடைய முடியும், குடும்பஸ்தர்கள் அடைய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா மனித உருவத்துல இருக்கக்கூடிய, மனித சரீரத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களினாலையும் ஆத்ம அனுபவம் பெற முடியும், ஞான அனுபவம் பெற முடியும், அடைய முடியும். இது பொதுவானது. இவர்கள் அடைய முடியும், இது அடைய முடியாதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப ஒருத்தருக்கு எந்த வேலையும் கிடையாது. அவருக்கு நான் ஒரு பிராக்டிஸ் கொடுக்குறேன். டெய்லியும் காலையில 1 hour இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு சாண்டிங்கோ ஒரு தியானமோ கொடுக்குறேன். அவர் பண்றாரு. ஒருத்தர் காலையில எந்திரிச்சு 6 மணிக்கு அவர் ஒர்க்குக்கு போகணும், அல்லது அவருக்கு டே டு டே ஒர்க் இருக்கு. அவர் இந்த பிராக்டிஸ் கொடுக்குறேன், அவரால் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. 2 பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா, இவரால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, அவரால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவர் டூ மச் என்கேஜ்டு, இவர் நாட் என்கேஜ்டு. புரியுதுங்களா? இப்ப சன்னியாசிக்கும் சம்சாரிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, பர்பஸ்லி இவன் தன்னை ஃப்ரீயா அவைலபிளா பண்ணி வச்சுக்கிறான். இந்த மாதிரியான சாதனைகளுக்கு தன்னை இதுதான் நோக்கம்னு சொல்லி, இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி இதுக்கு டெடிகேட் ஆகி அதை மட்டுமே பண்ணிட்டு போறான். ஆனா ஒரு சம்சாரி, ஒரு குடும்பத்துல இருக்கிறவன், அவன் இதை நினைச்சா கூட அவனால் அது இறங்க முடியாத அளவுக்கு அவனுக்கு குடும்ப பொறுப்புகள், கடமைகள், குழந்தைகள், வாழ்க்கை, பலவிதமான விஷயங்கள். அவன் டைம், அவனுடைய எனர்ஜி ஃபுல்லா என்கேஜ்டு வித் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் மல்டிபிள் திங்ஸ். ஸோ 2 பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, இதுல மட்டும்தான் வித்தியாசம். இப்ப இந்த சம்சாரிக்கு இந்த மாதிரியான கமிட்மெண்ட் எதுவும் இல்லாம அவன் இவங்கள மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சான்னா, அவன் இருக்கிற இடத்துல சாதனைக்கு டெஃபினட்டா அவங்களும் ஆத்ம நிஷ்டை அடைய போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. டைம் அண்ட் எனர்ஜியை நம்ம ஒரு இடத்துல போடுறதுக்கு நம்மளால முடிஞ்சிச்சுன்னா அதோட ரிசல்ட் நமக்கு கிடைக்க போகுது. இவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதுக்குன்னே போறாங்க, அதுக்குன்னே லைஃபை டெடிகேட் பண்றாங்க. புரியுதுங்களா? அதனால இந்த லைஃபுக்குள்ள அவங்க அதுக்கு அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இயல்பு. இவர்களால லைஃப்ல பல காலம் இவங்க வேற வேற விஷயங்கள்ல தன்னை இயங்க வைக்க காரணத்தினால இவங்களால எப்படி இது சார்ந்து சிந்திச்சு செயல்படுவது, இது சார்ந்து தன்னுடைய இருக்கிற இடத்துல இருந்தே அப்ளை பண்றதுக்கு முடியாம இவங்க காலையில, இப்ப நீங்க சத்சங்கமே இதை நான் இன்னும் ஒரு 1 hour இழுத்தேன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் தான் இருப்பாங்க, இல்ல 2 பேர் இருப்பாங்க. அது கூட இல்லாட்டினா சில நேரத்துல நான் மட்டும்தான் உட்காந்து பேசிட்டு இருக்கணும். இதே ஒரு குரூப் ஆஃப் சன்னியாசின்னு வச்சுங்க, அவங்களுக்கு வேலையே இருக்காது. மீன்ஸ் இந்த மாதிரி அவங்க கேட்கறது தான் அவங்களுடைய பிரதானமா வேலையா இருந்தா அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளால டைம் அண்ட் எனர்ஜி அதை ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இதுல, கிரகஸ்த சிஸ்டத்துல. அதனாலதான் இதுல ஜாஸ்தி, இதுல கம்மி அப்படிங்கிற ஒரு பேச்சை தவிர குவாலிட்டியில அப்படி கிடையவே கிடையாது. எங்க இருந்தாலும் நீங்க அதுக்கு சின்சியரா முயற்சி பண்ணா அது அடைய முடியும். சில பேர் இந்த லைஃப்ல இருந்துட்டு அடையாம இருக்கிறாங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் இந்த லைஃப்ல இருந்துகிட்டே ரொம்ப சின்சியரா அதுக்கு எனர்ஜியை போட்டு ஒர்க் பண்ணி அதுல அச்சீவ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய இன்டெகிரிட்டி, உங்களுடைய இன்டென்சிட்டி, உங்களுடைய இன்டென்ஸ் டிசையர் டுவர்ட்ஸ் த ரியலைசேஷன். முமுட்சுத்துவம்னு சொல்லுவோம். மோட்சத்தின் மீது இச்சா, ஆசை. அது இருந்துச்சுன்னா எங்க இருந்தாலும் உங்களுக்கு முயற்சி பண்ணுவீங்க, எங்க இருந்தாலும் உங்க எஃபர்ட் போட்டு இது பண்ணுவோம். சில நேரத்துல சூழ்நிலைகள்னாலேயே உங்களால பல விஷயங்கள் பண்ண முடியாம போகுது. அதனால அதெல்லாம் ரீசன் இருக்குல்ல. புரியுதுங்களா? இப்ப நான் இன்னைக்கு உட்காந்து இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த உடம்புல நான் ஆல்மோஸ்ட் 2005, இப்போ 2025 வரப்போகுது. 2004ல இருந்து ஆல்மோஸ்ட் 20 years எனக்கு வேற வேலைன்னா என்னது, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது என்னுடைய லைஃபை நான் டெடிகேட் பண்ணி இதுலயே போய் பல இடங்கள் டிராவல் பண்ணியிருக்கேன், பல மாஸ்டர்ஸோட இருந்திருக்கேன், பல ஆர்கனைசேஷனை பார்த்துருக்கேன். எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ்லையும், எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, டிஃப்ரெண்ட், அது என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸை நான் எனக்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். திடீர்னு நான் இங்க இருப்பேன், நார்த் இந்தியாவில் இருப்பேன், வெவ்வேறு இடத்துல இருப்பேன், வெவ்வேறு குருமார்கள்ட்ட இருப்பேன், வெவ்வேறு விதமான ஐடியாலஜியில் இருக்கிறவங்க கிட்ட இருப்பேன், வெவ்வேறு டிஸ்கஷன் இருக்கும், டிராவலிங் இருக்கும், அதில் நிறைய நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், நிறைய ஏமாறுவோம், ஏமாற்றப்படுவோம், நிறைய கெயின் இருக்கும், நிறைய துக்கம் இருக்கும், துக்கம் இல்லாமல் இருக்கும். எல்லா விதமான ஒரு சேர்னிங்னு சொல்லுவோம்ல, அந்த சேர்னிங் நம்மளை நாமளே உணர்வை, நம் மனதையும் உடலையும்
டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்துல பொருத்தி 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 இதை பக்குவப்படுத்துவதற்கு உண்டான ஒரு கல்லை வந்து ஒரு சிற்பி செதுக்குறான்னா என்ன பண்றோம், பல தடவை உளியை போட்டு அடி அடின்னு அடிச்சு அது ஃபைனலா ஒரு ஷேப்புக்கு வருது இல்ல. அப்ப அந்த உளி அடிக்கிறதுக்கு அந்த கல்லு வந்து கொடுக்கணும்ல, தன்னை அடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும்ல. அந்த மாதிரி 20 வருஷத்துல நம்ம இப்படி எல்லாம் போய் போய் வந்ததுனால நம்மளை வந்து ஒரு மோல்டு பண்ணுது லைஃப். நம்மளை மோல்டு பண்ணிக்கிறோம், லைஃப் மோல்டு பண்ணுது, நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுது. அந்த தெளிவை ஏற்படுத்துவதற்கு நான் அதுக்கு அவைலபிலிட்டி கொடுத்தேன், டைம் அண்ட் எனர்ஜி. அதனால எனக்கு இந்த இப்போ இருக்க ஒரு சின்ன கிளாரிட்டி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பல பேருக்கு இந்த தேடுதல் இருக்கும், ஆசை இருக்கும், ஆனா அவங்களால அதுக்கு டைம் அண்ட் எனர்ஜியை போட முடியாது. தே ஆர் ஆல்ரெடி கமிட்டட் வித் சோ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன பண்ண முடியும்? அப்ப அவங்க என்னன்னா, அவங்க இருக்கிற இடத்துல இருந்து என்ன மேக்சிமம் ட்ரை பண்ண முடியுமோ தே ஆர் ட்ரையிங். அதனால இப்படி மட்டும்தான் அடைய முடியுமானா அப்படி கிடையாதுன்றது. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. எவ்வளவோ ஞானிகள் வந்து கிரகஸ்தரா இருந்திருக்கிறாங்க, இருந்துகிட்டு இருக்காங்க, அடைஞ்சிருக்காங்க. பெண்கள் அடைஞ்சிருக்காங்க, ஆண்கள் அடைஞ்சிருக்காங்க. இந்த சரீரத்துல தான் அடைய முடியுங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே அவங்களுடைய இச்சை, சின்சியர் ஸ்ரத்தா, அவங்களுடைய தேடுதல், விவேக வைராக்கிய ஸ்ரத்தா, இது இருந்தா போதும். அபார்ட் ஃப்ரம் தட் சரியான கைடன்ஸ், மாஸ்டர்ஸ் அவங்க லைஃப்ல கொஞ்சம் கிடைச்சாங்கன்னா அவங்க டெஃபினட்டா எங்க இருந்தாலும் சாத்தியம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துல இருந்து இதுதான் நான் பாக்குறேன். அதனால வந்து டைரக்டான பதில், ஆன்மா நிஷ்டை சன்னியாசிகள் மட்டுமா அடைய முடியுமானா அப்படி கிடையாது. கிரகஸ்தர்களும் குடும்பஸ்தர்களும். அப்படி கிரகஸ்தர் குடும்பஸ்தர்னு பிரிக்காதீங்க தயவு செய்து. என்ன கேட்டா, ஜீவன் ஒரு மனிதன் அடைய முடியுமா ஆன்ம நிஷ்டைன்னு அடைய முடியும், அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கணும். லைஃப் ஸ்டைல் வேற, ரெண்டு பேரும் லைஃப் ஸ்டைல் வேற, அவங்களுடைய நோக்கம் வேற, இவங்களுடைய நோக்கம் வேற. அதனால அவர்கள் அடையக்கூடிய பாதை வேற, அவர்கள் போகக்கூடிய இலக்கு வேற, அவ்வளவுதான் வித்தியாசம். எவ்வளவோ சாதுகள் சன்னியாசிகள் இந்த லைஃபை எடுத்துட்டு ரொம்ப லௌகீகமா சொசைட்டி சார்ந்து, சொசைட்டிங்கிறத விட அவங்களுடைய ஆர்கனைசேஷன் சார்ந்து பயங்கரமா அதிலே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கிரகஸ்தரை விட ரொம்ப வேகமா அவங்க தான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எந்த கேட்டகரியில் வைக்கிறது? எவ்வளவோ கிரகஸ்தர்கள் குடும்பத்துல இருந்தாலும் சின்சியரா பிராக்டிசஸ் பண்ணிட்டு, சின்சியரா விசாரம் பண்ணிட்டு, சின்சியரா தேடுதலோட இருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் எந்த விதத்துல வைக்கிறது? ஸோ ரெண்டு இடத்துலயும் இந்த மாதிரி இருக்குது. அது புரிஞ்சுக்கணும். நல்லது.